Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் திமுக நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களே வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சியின் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் எதிர்க்கட்சி வார் என்ற காரணத்தால் அடிப்படை வசதிகளை செய்து தர மறுப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். அப்போது திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். திமுக நகராட்சி தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை போராட்டம் நடத்தும் அளவுக்கு திமுக ஆட்சியில் முறைகேடுகள் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 309 நிறைவேற்றக் கோரி தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலினின் திமுக அரசை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். விருதுநகரில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பணிக்கொடை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்ற அரசு ஊழியர்கள் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கண்டனத்தை பதிவு செய்தனர். இதேபோல் நாகை, திண்டுக்கல், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே பானிபூரி வியாபாரியை திமுக பிரமுகர் உள்ளிட்டோர் கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முல்லை கிராமத்தைச் சேர்ந்த திருப்பதி பானிபூரி வியாபாரம் மற்றும் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் ஊராட்சி கடையை ஏலம் எடுத்தது தொடர்பாக திருப்பதிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரகுவுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை இருசக்கர வாகனத்தில் சென்ற திருப்பதியை ரகு மற்றும் திமுக கிளை செயலாளரும் அரசு பேருந்து நடத்துனருமான ரமேஷ், அவருடைய மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் தாக்கி படுகாயமடைந்த திருப்பதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் திமுக பிரமுகருக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் உடன்பிறப்புகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பள்ளி சிறுவர்களை தெருநாய்கள் துரத்திய வீடியோ வெளியாகி பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோட்டுக்கொள்ளை பகுதியில் 2 சிறுவர்கள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது தெருவில் கூட்டமாக இருந்த தெருநாய்கள் அவர்களை துரத்தியுள்ளன. சிறுவர்கள் தப்பியோடிய போது அவ்வழியாக வந்த பொதுமக்கள் அந்த நாய்களை விரட்டி அடித்ததால் நாய்களின் தாக்குதலிலிருந்து சிறுவர்கள் தப்பினர். இப்பகுதியில் நாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதாக பலமுறை முறையிட்டும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளும் திமுக நகரமன்ற தலைவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டி ஊராட்சியை அருப்புக்கோட்டை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாளையம்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தின் போது தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.